NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல 2.2ல 4th question என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியலை கொடுத்துட்டு அதோடைய ஜீரோஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் த ஜீரோன்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா P of X உடைய வேல்யூ நம்ம என்னன்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா P of X is equal to 0. இது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அப்போ P of X உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x minus 2 is equal to 0. அப்போ நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா x. ஸோ 3x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. -2 அடுத்த பக்கம் போச்சுன்னா +2 ரைட்டுங்களா. ஸோ 3xனா என்ன அர்த்தம்னா 3 into x. அப்போ மல்டிப்ளிகேஷன் 3 ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x is equal to 2/3. அதாவது zeros of the x is equal to 2/3 is the zero of the given polynomial அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா P of x is equal to 3x. ஸோ ஜீரோன்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாலே என்ன அர்த்தம் P of x நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்படின்னா P of x உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x is equal to 0. 3xனா 3 into xன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ x வேணும்னா 0 divided by 3ன்னு வரும். ஸோ அப்போ x is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 by anything ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. நியூமரேட்டரில் 0 இருந்து டினாமினேட்டரில் வந்துட்டு 3ன்னு இருக்குதுன்னா ஆன்சர் என்ன தான் வரும்னா 0. கான்செப்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா P of x is equal to ax. ஏவுடைய வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஜீரோஸ்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா P of x 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ ax is equal to 0. அப்போ x is equal to மல்டிப்ளிகேஷன் ஏ ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷனில் வரும். ஸோ ஏவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறாங்க. ஒரு வேலை கொடுக்கலாம் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா 0/0 ஃபார்ம்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0/a a சம்திங் வேல்யூ அதர் தேன் 0. ஸோ அப்படின்னா 0 by anything ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ எப்பவுமே ஜீரோஸ் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் எழுதக்கூடிய ஒரு லைன் therefore x is equal to என்ன வேல்யூ வருதோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தீங்கன்னா x is equal to 0 is the 0 of the given polynomial. is the 0ன்னு எழுதும்போது லெட்டராக எடுத்து எழுதுங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் P of x is equal to 0ன்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ cx plus d is equal to 0. ஸோ அப்போது நமக்கு தேவை cx plus t அடுத்த பக்கம் போச்சுன்னா -t. ஸோ அப்போது x தான் நமக்கு தேவை c கிடையாது. அப்போ x is equal to -d மல்டிப்ளிகேஷன் சி ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷனில் தான் வருமே தவிர சிம்பிள்லாம் எதுவும் மாறாது. ஸோ x is equal to -d/c is the 0 of the given polynomial. மீதி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் இதே மாடல் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.